மனித நாடி யூடியூப் சேனலை காண வந்திருக்கும் தங்களுக்கு இனிய வணக்கங்கள். செப்டம்பர் மாத சிம்ம ராசி பலன்களை காண இருக்கின்றோம். முதலில் இந்த மாசத்திற்கான கிரக நிலைகளை அறிந்து கொள்வோம். தங்களது ராசியான சிம்மத்திலேயே சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்றார். உடன் புத பகவானும் இருக்கின்றார். 2ஆம் இடமான கன்னியில் சுக்கிரன், கேது, 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்தில் சந்திர பகவான். சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை காண்போம். இந்த மாதம் தங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும். எதிலும் தனித்துவமாக இருந்து பெயர் பெறுவீர்கள். பேச்சில் கவனம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிகம் பாடுபடும் சூழல் உள்ளதால் கவனமுடன் இருக்கவும். திடீர் செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு உடல்நல பாதிப்பு இருப்பதால் சிறு உடல்நல தொந்தரவு ஏற்பட்டாலே சரியான மருத்துவரை நாடுவது நல்லது. இளைய சகோதர ஒற்றுமை குறைவு, ஆதாயமும் குறைவாகவே இருக்கிறது. தாயாரின் அனுகூலம் ஆதரவு உள்ளது. குழந்தைகள் தங்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பர். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சி கிட்டும். தங்களின் வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். அவற்றை நிறைவேற்றுவதில் கவனமுடன் இருக்கவும். தங்களுக்குள்ளான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மன சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளதால் கவனம் முக்கியம். திடீர் வெளியூர் பயணம் ஏற்படும். தந்தை வழி சப்போர்ட் தங்களுக்கு உள்ளது. தொழிலில் முன்னேற்றம் காண அதிக இடையூறுகள் சந்திக்கும் சூழல் இருப்பதால் கவனம். சேமிப்பும் தங்களிடம் இருக்கும். குடும்பத்தில் திடீர் செலவுகள் இருக்கும். மருத்துவ செலவுகளும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெண்களின் கவனத்திற்கு. குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். பாராட்டுகளும் கிட்டும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உண்டு. படிக்கும் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். விளையாட்டிலும் ஜொலிப்பீர்கள். வியாபாரிகளின் கவனத்திற்கு. நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் அமைவர். பொதுமக்களின் துறையில் இருப்பவர்களுக்கு மக்களிடம் அதிக எதிர்பார்ப்பு தங்களிடம் இருக்கும். அவர்களை திருப்திப்படுத்துவதில் சிரமமும் இருக்கும். செலவுகளும் அதிகம் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கான இந்த மாத சந்திராஷ்டம தினத்தை அறிந்து கொள்ளுங்கள். புரட்டாசி மாதமான 2ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:15 முதல் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி காலை 9:34 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் தங்களுக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. இந்த மாதம் தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகிலுள்ள விநாயகர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்வது சிறப்பு தரும். இதுவரை நமது மனித நாடி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்வது உங்கள் நாடி சரவணா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.